character in this movie and நீங்க வந்து what did you use to play this character? அந்த சிகரெட் அந்த மாதிரி கேட்கல, பட் உங்க இதில் என்னென்னா ஃபஸ்ட் திங் சார், பொதுவாக இந்த படத்தை பற்றி சொல்கிறேன். இதில் வந்து ஒரு பயங்கர கமர்ஷியல் படத்துக்கான ஹியூமர் இருக்குது, சர்க்காசம் இருக்குது. ஏன்னா ஜிடி நாயுடு சார்கிட்டே அது இருந்திருக்குது. ஸோ எல்லா சீனுமே அதில் என்ஹான்ஸ் ஆயிடுது. செகண்ட் திங் வந்து ஒரு பயங்கர கமர்ஷியல் படத்துக்கு தேவையானதில்லை, குறித்து வச்சுக்கோ ஆகஸ்ட் 31 ரஜினி சார், அது இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதுவே வந்து ஒரு சக்ஸஸ் எலிமெண்ட். எனக்கு வந்து என்னோட கேரக்டர் பேரில் சொல்லாமல்ல, ராமையா பிள்ளைன்னு ஒரு கேரக்டர், ஜிடி நாயுடு சாருடைய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு. இதில் என்ன பியூட்டினா, நான் ஒரு நாள் ஷூட்டிங் இருக்கையில் எங்கிட்ட வந்து என் அசிஸ்டன்ட் வந்து, சார் ராமையா பிள்ளை ஃபேமிலி உங்களை மீட் பண்ண வந்திருக்குது, அவர் கிராண்ட்சன் வந்திருக்காருன்னா, நம்மளுக்கு உடனே கிராண்ட்சன்னு ஒரு 10 வயசு பையன் ஆஃப் பேண்ட் போட்டுருப்பாங்க. அவருக்கு 65 வயசு ஆச்சு. ஐ ஆம் 72, அவருக்கு 65. சார் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அந்த ராமையா பிள்ளை கேரக்டர், அது ஒரு சூப்பர் கேரக்டரைசேஷன். அதெல்லாம் வந்து ஒரு கமர்ஷியல் படத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி அண்ணன் நடிக்கிற மாதிரி இருக்கு அந்த கேரக்டர், அவ்வளோ ஜாலியாக இருக்கார். கடைசியில் பார்த்தா இந்த ராமையா பிள்ளை என் கேரக்டர் எங்கள் பெரியப்பா கிட்ட கணக்கு பிள்ளையாக இருந்திருக்காரு, அவர் தான் ஜிடி நாயுடு சார் ஃபேமிலியில் கொண்டு வந்து விட்டுருக்காரு. இது யார் சொன்னாங்கன்னா, நம்ம கோபால் சார், ஜிடி நாயுடு சாருடைய சன் சொல்கிறாரு. வாவ். அவர் ஒரு பஸ்ஸை வச்சுட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்கள். ஒரு சீன் வந்து சப்போஸ் அதில் வந்து சப்போஸ் என் ரியாக்ஷன் வந்து நல்லா இருக்கிறதுக்கு காரணம் வந்து மேடி தான். திடீர்னு வந்து கட்டி பிடிச்சிட்டாரு, நான் கண்ணை மூண்டு அந்த சொல்லாமல் ஒன்று செஞ்சோன்னு வரும்ல, இது பிளான் பண்ணி ஆக்ட் பண்ணாமல், அப்படி ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அப்புறம் எனக்கு என்னென்னா, இது வந்து சிங் சவுண்டு பட் கோயம்புத்தூர் ஸ்லாங். ஸோ எனக்கு வந்து புதுசு. நான் என்னென்னா, நீங்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கோயம்புத்தூர் ஸ்லாங் இப்போ இருக்கிற கோயம்புத்தூர்காரனுக்கே புரியுறது கஷ்டம். அதே மாதிரி 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மதுரை ஸ்லாங் இப்போ இருக்கணும். அதனால நான் பேசல கேட்பேன், சார் இது என்னென்னு புரியுதா சார், எங்கேயாச்சும் ஓவராக போட்டு அடிச்சிட போகிறோம் நம்ம ஏஜுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்ம நான் ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ் ஆச்சு வந்து. இனி என்ன கேரக்டர் அப்படி இல்லை, இந்த படத்தில் நான் பண்ண ஒவ்வொரு சீனுமே இது வரைக்கும் நான் பண்ணாத சீன் சார். இது நான் கொஞ்சம் சொல்லிட்டேன் சார். இவர் வந்து தன்னை பற்றி ஆழமாக போராடிலாம் சொல்ல மாட்டார், நான் சொல்கிறேன். நம்ம இன்றைக்கி இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருப்போம்ல, நம்ம ரெலவென்ஸ் போயிட்டுருக்கா, புதுசாக எல்லோரும் வந்துடுவாங்களா, நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது. இவரோட பாடி ஆஃப் ஒர்க்கு வந்து இந்த வயசில் என்ன வரும் தெரியுமா, அதான் எல்லாம் பண்ணிட்டேன்ல, இவன் புதுசாக இவங்க என்ன சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, வாப்பா கூட பாலாம் நினைப்பா அப்படின்ட்டு பண்ணிட்டு போனாலே எல்லோரும் ஒத்துப்பாங்க. ஏன்னா அதுதான் அவங்க ஏற்கனவே பண்ண விஷயம். ஆனால் ஒரு சின்ன குழந்தைத்தனமான ஒரு வெறி வரும் தெரியுமா, இல்லை ஐயோ அவங்களாம் அப்படி பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறாங்க. நான் அவருக்கு வந்து வாய்ஸ் நோட்லாம் அனுப்புவேன், சார் எப்படிலாம் பண்ணுன்ட்டு. அதுக்கு திடீர்னு உடனடியாக மெசேஜ் வந்துடும், அப்படியா இது எனக்கு சரில பாருங்க தெரில அப்படின்ட்டு. ஒரு நடிகனுக்கு வந்து தன்னோட கண்டிஷனிங்கை பிரேக் பண்ணி புது லெவலில் இவர் நடிச்சிருக்காங்க. லைவ் சவுண்ட் நடக்குது. அண்ட் லைவ் சவுண்ட் நடந்தால் நம்ம டப்பிங்கில் பார்த்துக்க முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே ஒரு லெவலில் நடிச்சுட்டு அப்புறம் டப்பிங்கில் தூக்கி அடிச்சிருவாங்க. அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு தெரியும் போது நம்ம ரியலிசம் க்ரியேட் பண்ணுறோங்கிறது தெரிகிறது வந்து நிறையா பேருக்கு வந்து அது எரிச்சலாக இருக்கும். சரி பண்ணி என்ன புதுசாக பண்ணுறேன் சொல்லி என்ன சொல்லணும் சார் அப்படின்ட்டு. ஒரு நாள் கூட அவர் அப்படி சொன்னது கிடையாது. நம்ம சொல்ல போனால் ஆழமாக அது கேட்டுப்பார். இல்லை சார் அங்கே வந்து தயவுசெய்து ஜெயராமன் சார் பயங்கரமாக எகுறாரு, அது ஒன் சைடடாக ஆகக்கூடாது, அதனால் நம்ம வந்து இந்த போட்டிருக்கோம் சார், இதில் என்ன வார்த்தைகள் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னா குடு அப்படின்ட்டு அந்த மனப்பாடம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் இட்ஸ் ஃபினாமினல். அந்த லெவல் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி நம்ம ரெலவெண்ட்டாக இருக்கணும். அதுவும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு நடிகனுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாதுங்க, அதுக்காக தேவையான ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு வராங்க பாருங்கள். தட் இஸ் ஸோ எக்ஸாம்பிளரி. ஐ மீன்ஸ் சத்தியமாக சத்யராஜ் சார் உங்கள் வயசில் நான் வந்து இந்த மாதிரி பண்ண முடியும்னு நினச்சேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஆசீர்வாதமாக எடுத்துக்கிறேன். பட் இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட் யார். ரிட்டையர் ஆனப்புறம் அவங்களால யாத்தையுமே ஒன்றுமே மாற்றிக்க முடியாது அவங்க வாழ்க்கையில். 60 இயர்ஸ்க்கு அப்புறம் இஸ் 72 ஜாலியாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹி லுக்ஸ் லைக் 56. பட் த அமௌண்ட் ஆஃப் சைல்ட் லைக் என்தூசியாசம் ஹி ஹேஸ் ஆன் தி செட் இஸ் அடிக்டிவ். Both him and Jayaraman. Actually, இவர் வந்து ஸ்க்ரீனில் வந்தால் வேறு யாரையுமே பார்க்க முடியாது. சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். He just be like கமல் நிற்பார். நான் பெரிய கமல் ஃபேன் அப்போல்லாம் சார். கமல் இருப்பார், ஆனால் இவரை தான் பார்த்துட்டு for some reason it's like he's so magnetic. ஒரு சீனில் வந்து அவர் சொன்ன சீனில் தான் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோஸமாக உள்ளே வரும்போது அந்த இந்த சீனுங்க ஏலம் விடுற சீனில் எண்டில் ஜிடி நாயுடு ஜெயிச்சிருவார். நம்ம வந்து அந்த ஸ்டேஜுக்கு நடந்து போகணும். Normally what a hero will do, he'll stand in the middle, no? Wife ஒரு பக்கம் சத்யராஜ். I said no வேணாம்,
லெட் துஷாரா ஸ்டாண்ட். ஏன்னா அந்த காலத்தில் தி ரெஸ்பெக்டட் த விமன் மச் மோர். ஓகே, லெட் இவருக்கே அது ஞாபகம் இருக்காது, அவங்க நடுவில் நிற்கட்டும், நம்ம 2 பேரும் சைடில் வரோம் அப்படின்னு சொன்னேன்னா டக்குன்னு திரும்பி என்ன பார்த்தாரு இவர். எனக்கு நான் மறக்கவே முடியாது. பார்த்தாரு, ஐ குட் see him like processing 10,000 things in his eyes. கரெக்டா சார்? ஆமாம் சார். ஞாபகம் இருக்கா? முன்னாடி டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் ஆக்ட் பண்ணல, ஒரு ஃபோட்டோ எடுத்தால் இந்த சைடு நிற்கிறதுல கேர்ஃபுல்லாக இருப்போம். ஏன்னா 1, 2 ஒரே ஃப்ரேம் தான். நான்லாம் கூட அதை யோசிப்பேன், பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கும், ரைட் சைடு நின்னோம்னா தான் 1, லெஃப்ட் சைடு 2. இந்த அளவுக்கு உள்ள போட்டு அப்படி இருக்கல இவர் வந்து மெக்னானிமஸாக நடுவில் அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணினது வந்து பிரமாதமான சீன். இது நான் என்ன சொல்றேன் சார், நான் சொன்னேன் பாருங்க, அண்ணாமலை, பாட்ஷா எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ஆமாம், அதாவது இப்போ வழக்கமாக ஒரு பயோபிக்கில் அது மாட்டாது, மாட்டாது.